இனிமே நான் தான் கணக்கு பாப்பேன். எனக்கு கரெக்டான கணக்கு வரணும். 1 வாரம் மட்டும்தான் டைம். நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுமா வேண்டாமான்னு நீயே டிசைட் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் திவாகர். நான் சொன்ன மாதிரியே முத்துலட்சுமியை 1 மாசமா ஃபாலோ பண்ணி உண்மையான கணக்க கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அவளை வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இருந்தாலும் நீயும் அவ மேல ஒரு கண்ணு வைக்கணும். 24 மணி நேரமும் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்காகவே உழைச்சேன். ஆனா நான் அப்படி உழைச்சோம் எனக்கு எந்த பலனும் இல்லை. என்னோட வாழ்க்கைய முதல்ல தட்டி பறிச்சது சும்மா இல்லாம அதுக்கப்புறமா என்கிட்ட கணக்கு கேட்க ஆரம்பிச்சா. சாதாரண ஒரு ஸ்டாஃபா இருந்துகிட்டு என்கிட்ட சம்பளம் வாங்கினவ டாக்டர் கருணாகரனோட பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு சம்பளம் கொடுக்கறவளா மாறிட்டா. அவகிட்ட கை கட்டி நிக்கிற கேவலமான நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். அது என்னால பொறுத்துக்கவே முடியல. அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அப்பப்ப அந்த திவாகர் வேற போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஹாஸ்பிட்டல்ல நான் தில்லுமுள்ளு பண்ண விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்னா அவகிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அப்ப ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கை வச்சதை ஒத்துக்கிறேன். டேய், அதெல்லாம் நடந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப எனக்கு என்ன பயம்? ஆமா, கையாடல் பண்ணந்தான். தேன் எடுத்தவன் புறங்கைய நக்காம விடுவானா? முத்துலட்சுமி, தேன் எடுக்கிறோம் புறங்கை வரைக்கும் நக்குனா பரவாயில்ல, முழங்கி வரைக்கும் நக்கிறவங்களா இருக்காங்க. என்ன சார், உங்களை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்றதால நீங்களே என்ன குத்தி காட்டுறீங்களா? இல்ல முத்துலட்சுமி, நான் குத்தி காமிக்கல, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். நீ மேல சொல்லு, ஏன்னா அது பழைய கதை கேட்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்புறம் இந்த திவாகர் கஸ்தூரி மேட்டர் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். டாக்டருக்கு கஸ்தூரி மேல பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகம். திவாகரோட குழந்தை வேற கஸ்தூரி கிட்டே தான் வளர்ந்துச்சு. இத சாக்கா வச்சு திவாகரங்க தொடர்ந்து நேரங்காலம் இல்லாம கஸ்தூரி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். டாக்டர் இல்லாத நாட்கள்ல கூட திவாகர் கருணாகரன் வீடே கதின்னு கடந்தான். இதான் சரியான சந்தர்ப்பம். நான் என் வேலையை தொடங்கினேன். திவாகருக்கும் கஸ்தூரிக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நான் கருணாகரன் கிட்ட போட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கே அந்த சந்தேகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. அது உண்மையோ பொய்யோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனா நான் விடாம அந்த சந்தேகத்தை கருணாகரன் கிட்ட பத்த வச்சுக்கிட்டே இருந்தேன். முதல்ல அது பத்திக்கல. ஆனா நான் ஊதி விட்டது கொஞ்சம் கொஞ்சமா பத்திக்கிட்டு தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய நீ 24 மணி நேரம் என் வீட்டில் என்னடா வேலை உனக்கு? இல்ல டாக்டர், அது சொல்லு கஸ்தூரி. ஏங்க ஊர்ல இருந்து வரும்போதே கோபப்படுறீங்க? பாவங்க, தாய் இல்லாத குழந்தை. ஏய், நீ பேசாம இரு. ஏங்க அவரோட குழந்தைங்க டைம் கிடைக்கும் போதுதானே பார்க்க முடியும். குழந்தையா இல்ல உன்னையா? என்னங்க பேசுறீங்க? நீங்க தானே நான் இந்த குழந்தைக்கு தாயா இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க. குழந்தைக்கு தான் தாயா இருக்கலாம்னு பர்மிஷன் கொடுத்தேன், குழந்தையோட அப்பனுக்கு இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? என் மேல சந்தேகப்படுறீங்களா? டாக்டர்,
வெளியே. இல்ல டாக்டர். ஏய், get out. Get out. எவ்வளவு பெரிய டாக்டர் நீங்க, படிச்சவரு. ஊரே உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுது. ஆனா உங்களுக்கு கட்டின பொண்டாட்டி மேல இப்படி ஒரு சந்தேகம். இது அடுக்காதுங்க. நான் உத்தமி, பத்தனி, எந்த கலங்கமும் இல்லாதவ. ஹாஸ்பிடல்ல எல்லாரும் சொல்றாங்க அவன் 24 மணி நேரமும் இங்கதான் இருக்கான். நான் ஊர்ல இல்லனா நீங்க 2 பேரும் அடிக்கிற கூத்து எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? என்னடி அவனுக்கு வக்காலத்து? கஸ்தூரி, இந்த அடி நீ என்கிட்ட கணக்கு கேட்டதுக்கு இனிமே ஒவ்வொரு கணக்கா செட்டில் ஆகும். கருணாகரனுக்கும் கஸ்தூரிக்கும் திவாகரையும் குழந்தைய வச்சு மோதல் ஆரம்பிச்சிச்சு. ஸ்னேகா மட்டும் இல்லாம இருந்திருந்தா கருணாகரன் கஸ்தூரிய எப்பவோ தொலைச்சு தலை முழுகிட்டு போயிருப்பாரு. ஸ்னேகா தான் அவங்கள பிரிய விடாம தடுத்துக்கிட்டே இருந்தா. அதனால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாம கருணாகரன் தவிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் ஆறுதல் சொல்ற சாக்குல அவரோட ஈகோவை குத்தி கிளறிக்கிட்டே இருந்தேன். இன்னொரு பக்கம் திவாகருக்கும் தனக்கும் இருக்கிறது கண்ணியமான உறவு. ஊர் உலகம் சந்தேகப்படுதுன்றதுக்காக நான் அதை விட முடியாதுன்னு கஸ்தூரி தான் பக்கத்து நியாயத்துல பிடிவாதமா நின்னுட்டா. ஒரு நாள் கருணாகரன் திடீர்னு வீட்டுக்கு போனப்ப திவாகரோட குழந்தை பசியில பயங்கரமா அழ. கஸ்தூரி அந்த குழந்தைய தன்னோட குழந்தையா நினைச்சு அதோட பசியாத்த. அப்ப அங்க திவாகரும் இருக்க கருணாகரன் கிட்ட திவாகர வசமா மாட்டி விட்டேன். என்னம்மா என்னம்மா என்ன வேணும்? ஓ ஓ ஓ அழக்கூடாதுடா. என்ன வேணும்? என்ன கஸ்தூரி, என் குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல. அதுக்கு பசிக்குது போல இருக்கு. இந்தா இத கொடு. இல்ல திவா, பாலை கக்குதே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏதாவது எறும்பு கடிச்சிருக்குமோ? இல்ல கஸ்தூரி, எனக்கு புரியுது. அது பசியில தான் அழுவுது. அதுக்கு தாய் இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? குழந்தை என்கிட்ட கொடு. பேசாம அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துறேன். என்ன பேசுற நீ? ஐயோ, அது அழுவுற சத்தத்தை என்னால தாங்க முடியல கஸ்தூரி. இந்த நரக வேதனை என்னால் தாங்க முடியல. இந்த குழந்தைக்கு நான் தாயா இருக்கிறேன்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தாயோட கடமைகளை நான் முழுசா செய்யறதுல எந்த தப்பும் இல்ல. கஸ்தூரி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? திவாகரோட குழந்தைக்கு நீ ஏன் பால் கொடுக்கற? எந்த குழந்தைக்கும் யார் வேணாலும் தாயா இருக்கலாங்க. அது ஒன்றும் தப்பில்ல. அப்போ திவாகரோட குழந்தைக்கு நீதான் அம்மான்னு ஒத்துக்கிறியா? டாக்டர், என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. யூ ஷட் அப். ஏங்க, படிச்ச பண்புள்ள டாக்டர் நீங்க, சாதாரண பாமரன் இல்ல. கொஞ்சம் நிதானமா பேசி பழகுங்க.
குழந்தை பசியில அழுதுட்டு இருந்துச்சு, அதனாலதான் பால் கொடுத்தேன். இந்த குழந்தைக்கு நீ அம்மாவான்னு கேட்டேன். பெத்தாதான் ஒரு குழந்தைக்கு நான் அம்மாவாகணுங்கிற அவசியம் இல்லைங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. எனக்கு இந்த விளக்கெல்லாம் தேவையில்ல. இந்த குழந்தைக்கு திவாகர் தான் அப்பான்னு இந்த ஊருக்கே தெரியும். இப்போ இந்த குழந்தைக்கு நீதான் அம்மான்னு சொல்ற. அப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு? டாக்டர், என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க பேசுறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. இது என் மனைவிக்கு பிறந்த குழந்தைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் குழந்தை பசியில துடிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு உயிர் கொடுத்த தெய்வம் கஸ்தூரி. அவ குழந்தைகிட்ட நெருக்கமா இருக்கிறப்போ நீ வீட்டுக்குள்ளேயே அவ பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கேன்னா அந்த அளவுக்கு அவ உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கா. நீயும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. நான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏன்டா இங்க வந்த? என்னங்க பாவுங்க, அவர் அடிக்காதீங்க. ஓ, அவன் அடிச்ச நீ ஏண்டி பதற? ஓ, அந்த அளவுக்கு பந்தம் முத்தி போச்சா? என்னங்க? அப்போ நான் இழிச்ச வாயினா? ஏய், இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது. போடா வெளியே. ஏய், போடா வெளியே. என்னங்க? என்னது இது? விடுங்க. இவன் அடிச்சா உனக்கு வலிக்குதா? அந்த அளவுக்கு பயம் தெளிஞ்சு குளிர் விட்டு போச்சு. ஏய், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த குழந்தைக்கு வேற ஏற்பாடை பண்ணிட்டு வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடணும். இல்ல நடக்கிறதே வேற. போடா வெளியே. இது க்ளோஸ் பண்ணுங்க மேடம். இது என்ன சீல் வச்சிருக்கு? கொடுங்க. ஏதோ டைரி மாதிரி இருக்கு மேடம். எதுக்கு அது சீல் பண்ணி வச்சிருக்காரு? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும். உங்ககிட்ட தானே கொடுக்க போறாரு. அப்ப பாருங்க. வச்சிருங்க. முத்துலட்சுமி, எவரிதிங்ஸ் ரெடி? எஸ் டாக்டர். ஃளைட் டிக்கெட் வச்சிருக்கேன் டாக்டர். அப்புறம் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு தீசஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேனே, அது உள்ள வச்சிருக்கியா? எல்லாமே வச்சிருக்கேன் டாக்டர். டாக்டர், இந்த கவர். ஓ, மறந்தே போயிட்டேன். குடு. என்ன ஏதோ அவசரமா சொன்னீங்க டாக்டர்? டாக்டர் பத்ரி, நான் 2 days கான்ஃபரன்ஸ்க்காக ஹைதராபாத் போறேன். ஆபரேஷன்ல நீங்க தான் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணணும். ஓகே? இதை நீங்க சொல்லணுமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். வாங்க. என்ன மேடம், என்ன நடக்குது? உங்ககிட்ட கொடுப்பாருன்னு பார்த்தா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாரு. அந்த டாக்டரோட புத்தியே அப்படிதான். எப்பவுமே நம்ப வச்சு கழுத்த இருக்கிறத. எல்லாம் உள்ள வச்சிட்டீங்கல்ல? எஸ் டாக்டர். நான் 2 days இருக்க மாட்டேன். டேக் கேர் ஆஃப் யுவர் திங். டெஃபினெட்லி டாக்டர். ஓகே. என்னோட ராஜினாமா லெட்டர். நான் ஊரை விட்டு போறேன். உன் வாழ்க்கையிலே எடுத்த புத்திசாலித்தனமான முடிவு இது ஒண்ணுதான். குழந்தை என்ன பண்ண போறாருன்னு கேளுங்க டாக்டர். குழந்தையும் கூட்டிட்டு தான் போறேன். வெரி குட். நான் 2 daysல திரும்பி வருவேன். நான் வரும்போது என் வீட்டில் என் ஒய்ஃபும் என் குழந்தையும் மட்டும்தான் இருக்கணும். உன்னையும் உன் குழந்தையும் பார்க்கறது இதுவே லாஸ்டா இருக்கட்டும். டாக்டர் முத்துலட்சுமி, டாக்டர், இவனுடைய அக்கவுண்ட் எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க. as you say டாக்டர்.
என்னையா கஸ்தூரி கிட்ட போட்டு கொடுக்குற? இந்த முத்துலட்சுமி யாருன்னு இப்ப உனக்கு தெரிஞ்சதுல? என்ன நீ பழி வாங்கினா கூட உன்னை நான் மன்னிச்சிருவேன். ஆனா அதுக்காக கஸ்தூரி மாதிரி ஒரு உத்தமி மேல அநியாயமா பழிய போட்டு அவ புருஷனையே சந்தேகப்பட வச்சிட்டிய. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஏய், உன் சாபம் என்ன ஒண்ணு பண்ணாத. உன் செட்டில்மெண்ட் பணத்தை வாங்கிக்க. கருணாகரனுடைய பணம் எனக்கு தேவை. அப்பாடா, எப்படியோ பெரிய பிரச்சனையை காலி பண்ணிட்டீங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. யார சொல்றீங்க? கஸ்தூரி. ரஸ்கா, திவாகர் ஆத்திரத்துல என்ன மிரட்டிட்டு போனா. நான் அவனுக்கு பயப்படல. என்ன கஸ்தூரி கிட்ட போட்டு கொடுத்து என் ஹாஸ்பிட்டல்ல நடந்த தில்லுமுள்ளெல்லாம் சொல்லி அவளை விட்டு என்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் கேட்க வச்ச உன்ன நான் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டேன் பாத்தியா? யாருக்கிட்ட விளையாட பாக்குற? நீ என்னடா என்ன காலி பண்றது? நான் உன் கணக்கு முடிக்கிறேன்னு நானும் அவனுக்கு சேலஞ்ச் பண்ணேன். திவாகர் கோபமா கிளம்பி போனான். அவன் நிச்சயமா மறுபடியும் கருணாகரன் வீட்டுக்கு தான் போவான்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நானும் திவாகரை ஃபாலோ பண்ணி போனேன். ஏன் நேத்து வரல? இனிமே நான் வரமாட்டேன். வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஊரை விட்டே போறேன். ஏன்? ஏன்னு தெரியாதா கஸ்தூரி? ஒரு அழகான அண்ணன் தங்கச்சி பாசத்தை உன் புருஷன் புரிஞ்சிக்கல. நம்ம நட்பை, பாசத்தை, அன்பை கொச்சப்படுத்திட்டாரு. இனிமே நான் இங்க இருந்தா உன்னோட வாழ்க்கை நாசமாயிடும். குழந்தைய கூட நான் போயிடுறேன். குழந்தைய தொடர திவாகர். இது என் கூட தான் இருக்கும். நீ போறதா இருந்தா போ. குழந்தை என் கூட தான் இருக்கும். இல்ல கஸ்தூரி, இது ராசி இல்லாத குழந்தை. பிறந்த உடனே அம்மாவை முழுங்கிருச்சு. என் வேலை, என் நிம்மதி, மனசு சந்தோஷம் எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. நம்ம நட்புக்கு களங்கம் வர்றதுக்கே இதுதான் காரணமாயிடுச்சு. இது இங்க இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடும் கஸ்தூரி. திவாகர், என் புருஷன் மாதிரியே நீயும் பைத்தியக்காரத்தனமா பேசுற. அவர் மனசுல சந்தேகம் இருக்கு, உன் மனசுல குழப்பம் இருக்கு. அதான் குழந்தை மேல பழிய போடுறீங்க. குழந்தை உன் கூட வந்தா ரொம்ப கஷ்டப்படும். அதை நீ வளர்க்க முடியாம கொன்னாலும் கொன்றுவ. ஆமா கஸ்தூரி, ஏன் குழந்தை தானே. அதை வளர்க்க முடியலன்னா அதை கொன்னுட்டு நானும் செத்துருவேன். இந்த வார்த்தையை நீ சொன்னதுக்கு அப்புறம் சத்தியமா நான் குழந்தைய தரமாட்டேன். கஸ்தூரி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. உன் வீட்டுக்காரு 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காரு. அவரு திரும்பி வரும்போது நானோ என் குழந்தையோ இங்க இருந்தா என்ன விபரீதம் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம மனசுல எந்த களங்கமும் இல்லாத வரைக்கும், நம்ம நட்பும் அன்பும் பரிசுத்தமா இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கு பயப்படணும்? எங்க அண்ணன் ராகவ என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிற மாதிரி நீயும் என் மேல அன்பு வச்சிருக்க. நானும் உன் மேல பாசம் வச்சிருக்கேன். என் புருஷனுக்கு புரிய வைப்போம். கஸ்தூரி, குழந்தை கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. என் புருஷன் வரட்டும். லாஸ்ட் சான்ஸா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கூட. அவரை எப்படி நான் சமாதானப்படுத்திடுறேன். முடியலன்னா அப்புறம் உன் இஷ்டம். இப்ப போறேன் கஸ்தூரி, நாளன்னைக்கு வரேன். என் குழந்தை எனக்கு வேணும். இங்க பாரு கஸ்தூரி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த முத்துலட்சுமி தான். அந்த ராட்சசி உன்னை ஏதாவது பண்ணிடுவா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரி, நான் பாத்துக்கிறேன். திவாகர் எவ்வளோ கேட்டும் கஸ்தூரி குழந்தைய கொடுக்கவே இல்லை. நான் டாக்டர் கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சுக்கிறேன்னு அவ இன்னும் அதே பிடிவாதத்துல இருந்து திவாகரை அனுப்பி வச்சுட்டான். எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாலும் நானும் பேசாம திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். கஸ்தூரி திரும்ப குழந்தைய கொடுக்காதது டாக்டருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு, இதை எந்த விதத்துல இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்கா போட்டு கொடுக்கலான்னு நான் ஹாஸ்பிட்டல்ல யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல 3வது தடவையா கஸ்தூரியும் நானும் நேரா மீட் பண்ணிக்கிட்டோம்.
டாக்டர் பத்ரியை கூட்டு வர சொன்னீங்கல்ல, வந்துட்டாரு. ஆ, சொல்லுங்க டாக்டர். டாக்டர் கருணாகரன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதோ ரகசியமா பேசிட்டு ஒரு சீல் போட்ட டைரி கொடுத்துட்டு போனாரே. ஆமா, அதுக்கு என்ன? அப்படி என்ன அது ரகசியமான டைரி? அதான் ரகசியம் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் மேடம் கேக்குறீங்க? இல்ல, நான் டாக்டருக்கு ரொம்ப க்ளோஸ், அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு என்கிட்ட சொல்லலாமே. சாரி டாக்டர், இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். அது டாக்டரோட பர்சனல் டைரி. இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி, உங்களை பத்தி, கஸ்தூரியை பத்தி ரகசியமா பல விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. டாக்டர் பத்ரி ப்ளீஸ், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், ஒரே ஒரு தடவை அந்த டைரி படிக்க மட்டும் கொடுக்கல. சாரி டாக்டர், நான் டாக்டருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்.